இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த மறைவு எனக்கு தேவை. என்னை பற்றி ரொம்ப மோசமா யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. They actually plotted against me. I didn't know it. Secretly they plotted against me. All the time they made me believe them. அவங்களை அப்படியே நம்ப வச்சாங்க பாஸ்டர். என்ன I gave 100% of my trust to them. அவங்களை அப்படியே 100% அப்படியே நம்பினேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது இது அத்தனை ஒரு பிளாய், எல்லாமே ஒரு முழுவதுமே ஒரு சூழ்ச்சி, ஒரு திட்டம் அப்படின்றது அப்பமா தான் தெரிஞ்சது எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்ச்சிகளுக்கு என்னை நீர் மறைவாக வைத்து என்னை காத்துக்கொள்ளும்பா. ரெண்டாவது, சிலர் சொன்ன வார்த்தைகள் என் இருதயத்தை தைத்திருக்கு. சில பேருக்கு இன்னும் கூட அந்த விஷம் உள்ளே இருக்கு, அவன் கக்கின விஷம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த என்னது ஸ்கார்பியன், தேள் வந்து கொட்டினா சில தடவை அந்த கொடுக்கு உள்ளே மாட்டிக்கிடுமா, அது உள்ள மாட்டிக்கிடும், அது உடஞ்சி விழுந்துரும். ஆனா உள்ள இருக்கும், அது உள்ள இருந்து அப்படியே வருத்திக்கிட்டே இருக்கும். சில பேரோட வார்த்தை கூட அப்படிதான், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா இது உள்ள இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சொல்லி பல வருஷம் ஆச்சு, அது உள்ள இருந்து அந்த இது எடுக்கிற வரைக்கும் அந்த உள்ள இருந்து வெளியே போகவே போகாது. That word is still haunting me, hurting me, harming me. சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன கூடார மறைவில் மறைச்சு வச்சுக்கிடுங்க ஆண்டவரே. சில பேர் வந்து சூழ்ச்சிகளை மாத்திரமல்ல செயலாகவே கொண்டு வந்துட்டாங்க. தைரியமா விரோதமா செயல்படுறாங்க. என்னால அவங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியல. தாவீதை போல ஓடுறேன், நானு ஒளிறேன், விரட்டப்படுறேன். சொல்றீங்களா? தாவீது தைரியமா சொல்ல முடிஞ்சது, தீங்கு நாள்ல என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஆண்டவர் மறைத்தார், என்னை கூடாரத்தினுடைய நிழல்ல என்னை ஒளித்து வைத்தார். முடிவில் அவங்க செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் என் வாழ்க்கையில நிறைவேறல, அவங்களுடைய வார்த்தைகள் பலிக்கல, அவங்க செயல்கள் சித்தி பெறல. கர்த்தரோ முடிவில் என்னை கண்மலையின் மேல் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை நமக்காய் செய்ய வல்லவர். எண்ணங்கள் பலிக்காமல், சூழ்ச்சிகள் பலிக்காமல், அவருடைய செயல்கள் பலிக்காமல், முடிவிலே கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவர். ஒருவேளை இந்த எண்ணங்கள், இந்த யோசனைகள், இந்த சூழ்ச்சிகள், இந்த செயல்கள் எல்லாம் பார்த்த உடனே இனி உங்களுக்கு வருங்காலமே இல்லை, ஐ ஹவ் நோ ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கலாம் உங்க லைஃப்ல. கர்த்தர் சொல்றாரு, முடிவை நீ எழுதாதப்பா, உன்னுடைய முடிவு என் கையில இருக்கு. உன்னை உயர்த்த நான் திட்டமிட்டு இருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்த என்னாலே கூடும். ஹல்லேலூயா.